நம்ம கூட ஆண்டவர் இருப்பாரு. நம்மை படைத்த தகப்பன் நம்ம கூட இருப்பாரு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சவர் ஒருத்தர் உங்க கூட இருந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படித்தானே? நம்ம கூட இருக்கிறது பூரா நமக்கு பிடிக்காததா தான் இருக்குது. அதனாலதான் நமக்கு சந்தோஷமே வரமாட்டேங்குது. கல்யாணம் ஆன அந்த புதுசுல என்ன செய்வாங்க? புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி நடந்து போவாங்க? நடந்து போயிருக்கிறீங்க தானே கல்யாணம் முடிஞ்சவங்க. எப்படி கை கோர்த்து நடந்து போவாங்க சந்தோஷமா. இப்ப இப்ப புதுசா கல்யாணம் முடிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் நாளானவங்க தான். சர்ச்சு முடிச்சு கை குடிச்சு நடந்து போங்க. ஒரு ஆள் என்ன செய்யும்? கைய உதறும். ஆமா, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்காக்கும், வெக்கம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறும். என்ன? பிடிக்கல பிடிக்கல. கல்யாணம் முடிச்ச புதுசுல ஆன்னு ஒரு சத்தம் கடிச்சுனா என்னாச்சு? முள்ளு குத்திருச்சு, பார்த்து நடந்து வரக்கூடாதா? அப்புறம் நாளான பிறகு ஆன்னு ஒரு சத்தம் கேட்டா என்னாச்சு? முள்ளு குத்திருச்சு, கண் என்ன பெடதிலியா வச்சிருக்கிற? அப்புறம் எப்படி கைய கோர்த்துட்டு நடக்கிறது? இந்த விளக்கமாத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு தானே நினைக்க தோணுது. பிடிச்சவங்க பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தா ஆண்டவர் நமக்கு பிடிக்கும் தானே? பிடிக்காதா? ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா பிடிக்கும், பதில் கொடுக்கலனா பிடிக்காது.